அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் மீண்டும் பொறுப்பேற்றதிலிருந்து பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது தொடர்பாக தொடர்ந்து பேசி வரும் அதிபர் ட்ரம்ப் இந்த போருக்கு முக்கிய காரணம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதுதான் என குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து இந்தியா மீது அபராதம் விதிப்பதாக தெரிவித்த அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது 50% வரை வரியையும் விதித்தார். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ஒரு குண்டை இறக்கியிருக்கிறார். அதாவது பிராண்டட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளின் இறக்குமதிக்கு 100% வரை வரி விதிப்பதாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் அக்டோபர் 1 முதல் எந்த ஒரு பிராண்டட் அல்லது காப்புரிமை பெற்ற மருந்து தயாரிப்புக்கும் 100% வரியை விதிக்கப் போகிறோம். அமெரிக்காவில் மருந்து நிறுவனத்தின் கட்டுமானம் தொடங்கப்பட்டிருந்தால் இந்த மருந்து பொருட்களுக்கு எந்த வரியும் இருக்காது என குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியாவின் ஏற்றுமதியை பெரிய அளவில் பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். இந்தியாவின் மருந்து பொருட்களுக்கான மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா இருந்து வருகிறது. கடந்த நிதியாண்டில் மட்டும் இந்தியா 77,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் ஜெனரிக் மருந்துகளில் 45%க்கும் அதிகமானவற்றையும், பயோசிமிலர் மருந்துகளில் 15%க்கும் அதிகமானவற்றையும் இந்தியா தான் ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவின் முன்னணி மருந்து பொருட்களின் பிராண்டான டாக்டர் ரெட்டிஸ், அரபிந்தோ பார்மா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், சன் பார்மா மற்றும் கிளாண்ட் பார்மா போன்ற நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையிலிருந்து தங்கள் மொத்த வருவாயில் 30 முதல் 50% ஈட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் குறைந்த விலை ஜெனரிக் மருந்துகளையே அமெரிக்க நுகர்வோர் பெரிதும் நம்பியுள்ளனர். எனவே இந்திய மருந்துகள் மீதான அதிக வரிகள் அமெரிக்காவின் விலை உயர்வு, பணவீக்கம் மற்றும் மருந்து பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.